ஓர் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ரமேஷ், சுந்தர் அப்படின்னு 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே நண்பர்களாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் அந்த கிராமத்திலேயே சின்னதாக ஒரு சிக்கன் தந்தூரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் ரமேஷ் சுந்தருடைய வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தான். ரமேஷ் வரதை பார்த்ததும் சுந்தர் எழுந்து இப்படி கேட்டான், என்னப்பா ரமேஷ், காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்க, ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்டான் சுந்தர். அதுக்கு ரமேஷ் இப்படி சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதான் வந்தேன். நம்ம ஏன் இன்னொரு சிக்கன் தந்தூரி கடை ஆரம்பிக்கக்கூடாது? அப்படி செஞ்சால் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் இல்லை? அதை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான் ரமேஷ். அதை கேட்டதும் சுந்தர் இப்படி சொன்னான், இல்லைப்பா, இப்போ இன்னொரு கடை ஆரம்பித்தா அது சரியாக வராது, நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். வேறு வழி தெரியாததால் ரமேஷ் இப்படி சொன்னான், சரிப்பா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அவங்க 2 பேரும் அந்த கிராமத்தில் அந்த சிக்கன் தந்தூரி கடையை ரொம்ப நல்லாவே நடத்திட்டு வந்தாங்க. அவங்க கடையில் வந்து நிறைய பேர் சிக்கன் தந்தூரியை வாங்கியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அங்கே வந்த ஒருத்தர் சிக்கன் தந்தூரி ஒரு பிளேட் வாங்கி ரொம்ப ருசியாக இருக்கேன்னு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவங்களுடைய கடைக்கு ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே வந்து சிக்கன் தந்தூரியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்த ஒரு சின்ன பையன், அண்ணன், எங்களுக்கு ஒரு பார்சல் சிக்கன் தந்தூரி கொடுங்க, உங்கள் கடையில் தான் சிக்கன் தந்தூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நாங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிட்றோம், ஒரு பார்சல் கொடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்டான். அதுக்கு ரமேஷ் அந்த பசங்க கேட்ட மாதிரியே அவங்களுக்கு ஒரு பார்சல் சிக்கன் தந்தூரியை கொடுத்தான். அப்படி அவங்களுடைய வியாபாரம் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அதிக லாபமும் கிடைச்சிது. அன்னைக்கு லாப பணத்தை பார்த்துட்டு ரமேஷ் இப்படி சொன்னான், பரவாயில்லையப்பா, இப்போ கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிச்சிருக்கு, இப்படியே போச்சுன்னா நம்ம நினச்ச மாதிரியே நமக்கு அதிக லாபம் கிடைக்கும்ப்பா, சீக்கிரமாகவே இன்னொரு தந்தூரி கடையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான் ரமேஷ். அதுக்கு சுந்தர், ஆமாப்பா, நம்ம இன்னும் கடுமையாக உழைச்சோன்னா நமக்கு இதை விட அதிக லாபம் கிடைக்கும், அப்போ நம்ம இன்னொரு தந்தூரி கடையை ஆரம்பிச்சிடலாம், ஆனால் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருந்து தான் ஆகணும், நான் சொல்கிறது உனக்கு புரியுது இல்லை அப்படின்னு சொன்னான் சுந்தர். இப்படியே சில மாதங்கள் போச்சு. அப்படி அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த சிக்கன் தந்தூரி கடையை நடத்திட்டு வந்தாங்க. அந்த கடையில் மக்கள் எல்லாரும் சிக்கன் தந்தூரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அதிக லாபம் வர ஆரம்பிச்சது. அன்னைக்கான லாப பணத்தை பார்த்துட்டு சுந்தர் இப்படி சொன்னான், பாத்தியாப்பா, நம்ம போட்ட முதலீடு நமக்கு 5-6 மாதத்துலேயே திரும்ப கிடச்சிடுச்சு, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு பாத்தியா, இப்படியே போச்சுன்னா நம்ம சீக்கிரமாகவே இன்னொரு கடையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்ததும் ரமேஷ் இப்படி யோசித்தான், நம்ம ஏன் இன்னமும் அவன்கிட்ட அந்த கடையில் வேலை பார்க்கணும், நம்ம தனியாக ஒரு தந்தூரி கடையை ஆரம்பித்தா நமக்கும் அதிக லாபம் கிடைக்கும், நம்ம யாருக்கும் பங்கு தர வேண்டியதும் கிடையாது, ஆனால் நமக்கு தான் சிக்கன் தந்தூரி செய்ய வராதே, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தான். பணம் கொடுத்தா 1000 பேர் சிக்கன் தந்தூரி செய்ய போகிறாங்க, ஒரு நல்ல மாஸ்டராக பார்த்து நம்ம உடனே ஒரு கடையை ஆரம்பிச்சிடணும், நம்ம குமார் அண்ணனை போய் பார்த்தா நமக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சான். மறுநாள் காலையில் எழுந்து குமாரோடைய வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தான். குமார் சிக்கன் தந்தூரியை ரொம்ப நல்லாவே செய்வான். அவன் ஒரு வழியாக நடந்து குமாரோடைய வீட்டுக்கு வந்தான். குமார் தான் வீட்டு திண்ணையில் உக்காஞ்சிக்கிட்டு இருந்தான். ரமேஷ் அங்கே வந்ததும் குமார்கிட்ட இப்படி சொன்னான், அண்ணன், நான் புதுசாக ஒரு சிக்கன் தந்தூரி கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஒரு மாஸ்டர் தேவைப்படுது, நீங்கள் என்னுடைய கடைக்கு வந்து வேலை செய்கிறீங்களா? உங்களுக்கு மாதம் எவ்வளோ சம்பளம் கொடுக்கணுமோ அதை நான் கொடுத்துட்றேன், நான் எப்போ கடை ஆரம்பிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், அப்போ நீங்கள் வந்து என்னுடைய கடையில் வேலை செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் ரமேஷ். அதுக்கு குமார் இப்படி சொன்னான், சரி தம்பி, நான் உன்னுடைய கடைக்கு மாஸ்டராக வரேன், ஆனால் எனக்கு மாதம் ஆனால் சம்பளத்தை நீ கரெக்டாக கொடுத்துடணும், நீ எப்போ கடையை ஆரம்பிக்கிறியோ அப்போ யாருக்கிட்டையாவது சொல்லி அனுப்பு, நான் அப்பத்துலேருந்து வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அங்கிருந்து வந்த ரமேஷ் எப்பவும் போல சுந்தரம் கூட சேர்ந்து சிக்கன் தந்தூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். என்னப்பா, இன்னைக்கு தான் கடை லீவ் வச்சே, காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ரமேஷ், இல்லைப்பா, நான் தனியாக சிக்கன் தந்தூரி கடை ஆரம்பிக்கலாம்
வாங்கலான்னு இருக்கேன், அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டதும் சுந்தர் இப்படி சொன்னான், என்னப்பா சொல்கிற ரமேஷ், நீ தனியாக கடை ஆரம்பிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டான் சுந்தர். அதுக்கு ரமேஷ், ஆமாம்ப்பா, இன்னும் எவ்வளோ நாள் தான் உன் கூட சேர்ந்து நான் வியாபாரத்தை செய்கிறது? நான் தனியாக கடை ஆரம்பித்தா அந்த லாப பணத்தை நானே எடுத்துப்பேன், யாருக்கும் தர வேண்டியது கிடையாது, நான் சீக்கிரமாகவே பணக்காரன் ஆயிடுவேன், நான் இதுக்கப்புறம் உன்னுடைய கடைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டான். அதுக்கு அடுத்த நாளே அந்த மாஸ்டரை கூட்டிகிட்டு வந்து தனியாக ஒரு சிக்கன் தந்தூரி கடையை ஆரம்பித்தான். அங்கே வந்த ஒருத்தர் இப்படி கேட்டார், ஏன்பா நீயும் உன் ஃப்ரெண்டும் ஒன்றா தானே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன நீ தனியாக தந்தூரி கடை ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு. அதுக்கு ரமேஷ் இப்படி சொன்னான், அண்ணன் எவ்வளோ நாள் தான் ஒன்றா வியாபாரம் செய்கிறது, அதான் நான் தனியாக கடை ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் நம்ம கடையில் ஒரு பிளேட் சிக்கன் தந்தூரி 90 ரூபா தான், அங்கே விட 10 ரூபா கம்மியாக தான் கொடுக்குறேன். ரமேஷ் அப்படி சொன்னதுமே அங்கே வந்தவர், அப்படின்னா எனக்கு ஒரு பிளேட் சிக்கன் தந்தூரி கொடுப்பா, நான் இங்கேயே சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். ரமேஷ் அவர் கேட்ட மாதிரியே ஒரு பிளேட் சிக்கன் தந்தூரியை போட்டு கொடுத்துட்டு, அண்ணன் சாப்பிட்டு பாருங்க, அங்கே விட இங்கே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படி அந்த ஊரில் இருக்க எல்லாரும் 90 ரூபாய்க்கு சிக்கன் தந்தூரி கிடைக்குதுன்னு அவனுடைய கடையிலேயே எல்லாரும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த மாஸ்டர் இப்படி சொன்னான், என்னப்பா தம்பி, நீ பொழைக்க தெரியாத பையனாக இருக்க, நீ இப்படி வியாபாரம் செஞ்சால் உனக்கு எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ரமேஷ் இப்படி சொன்னான், என்னென்ன சொல்கிறீங்க, நான் கம்மியாக கொடுத்தா மக்கள் எல்லாரும் நம்ம கடையில் தானே வந்து சாப்பிடுவாங்க. இதுக்கு அந்த மாஸ்டர் இப்படி சொன்னார், அது இல்லை தம்பி, நீ காசு கொடுத்து தானே கறியை வாங்குற, அதுக்கு பதிலாக நான் ஒரு யோசனை சொல்கிறேன், நம்ம நைட்டு நேரத்தில் கோழிகளை திருடிட்டு வந்து அடுத்த நாள் சிக்கன் தந்தூரி செஞ்சு வியாபாரம் செஞ்சால் நமக்கு அதிக லாபம் கிடைக்கும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதும் ரமேஷ்க்கும் ஆசை வந்துடுச்சு. ஆமாம் அண்ணன், நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் கறி வாங்குகிற காசும் மிச்சம், எனக்கும் அதிக லாபமும் கிடைக்கும், நான் சீக்கிரமாகவே பணக்காரனாயிடுவேன் அப்படின்னு ரமேஷ் நினச்சான். அவனுக்குள்ள பேராசை வந்துடுச்சு. இந்த பக்கம் சுந்தர் தனியாகவே அவனுடைய சிக்கன் தந்தூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சூடான சிக்கன் தந்தூரி தயாராக இருக்குது, ஒரு பிளேட் 100 ரூபா தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அங்கே வந்த சுந்தருடைய இன்னொரு நண்பன் இப்படி கேட்டான், என்னப்பா நீயும் ரமேஷும் ஒன்றா தானே வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா அவன் தனியாக ஒரு சிக்கன் தந்தூரி கடையை ஆரம்பிச்சிருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஒரு பிளேட் 90 ரூபான்னு தான் கொடுக்குறான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். அதுக்கு சுந்தர் இப்படி சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவன் தனியாக வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டான், அதான் நான் எதுவும் சொல்லலை, நான் எப்பவும் போல் ஒரு பிளேட் சிக்கன் தந்தூரியை 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன், அவன் 90 ரூபாய்க்கு தரான், அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொன்னான் சுந்தர். இப்படி சுந்தருடைய கடையில் ஒருத்தர் 2 பேர் மட்டுமே வந்து சிக்கன் தந்தூரியை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவனுடைய வியாபாரம் ஏதோ போய்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் மாஸ்டரும் ரமேஷும் நைட்டில் கோழிகளை திருட ஆரம்பித்தாங்க. மாஸ்டர் சீக்கிரமாக அந்த கோழியை பிடிங்க, யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொன்னான் ரமேஷ். அந்த கோழியை பிடிச்சி கூடையில் வச்சதும் ரமேஷ் இப்படி சொன்னான், மாஸ்டர் வாங்க இங்கேருந்து போயிடலாம், யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு சொன்னான். மறுநாள் காலையில் திருடிட்டு வந்த கோழியை வச்சு சிக்கன் தந்தூரி செஞ்சு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் கொடுத்து வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தான். இதை பார்த்த மாஸ்டர் இப்படி சொன்னான், பாத்தியா ரமேஷ், நமக்கு கறி வாங்குற காசு மிச்சம், நீ எதிர்பார்த்த மாதிரியே சீக்கிரமாகவே பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னார் மாஸ்டர். இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. ரமேஷ் தினமும் நைட்டில் கோழியை திருடிட்டு வந்து பகலில் தந்தூரி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு நைட்டு அவன் லாப பணத்தை பார்த்து இப்படி யோசித்தான், அடடே நமக்கு எவ்வளோ லாப பணம் கிடைச்சிருக்கு, இப்படியே போச்சுன்னா நான் சீக்கிரமாகவே பணக்காரன் ஆகிடுவோம் போலையே அப்படின்னு சொல்லி ரமேஷ் ரொம்பவும் பேராசைப்பட்டான். இந்த பணத்தை யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது ஒழிச்சு வைக்கணும், நான் சீக்கிரமாகவே அந்த சுந்தரை விட பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினச்சான் ரமேஷ். அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு கோழியை திருடும்போது சரசு பார்த்துட்டா, இவ்வளோ நாளாக இந்த ஊரில் இருக்க எல்லா கோழியும் இவனுங்க தான் திருடி இருக்கிறானுங்க, இன்னைக்கு என் கண்ணில் மாட்டுனீங்கல்ல, நாளைக்கு காலையில் உங்கள் 2 பேருக்கும் இருக்குதுடா அப்படின்னு யோசிச்சா சரசு. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டேயும் சரசு இப்படி சொன்னான், இவ்வளோ நாளாக நம்ம கோழியெல்லாம் திருடு போச்சு இல்லை, அது எல்லாத்தையும் திருடுனது அந்த தந்தூரி கடை வச்சுருக்கானே ரமேஷும் அந்த மாஸ்டரும் தான், நேற்று நைட்டு என் வீட்டில் என் கோழியை திருடுனானுங்க, நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னான்.
அவங்க 2 பேரையும் மடக்கி ஊர் மக்கள் இப்படி சொன்னாங்க, நீங்கள் 2 பேரும் ஊரை விட்டு ஓடிடுங்க, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு. அப்படி சொன்னதும் ரமேஷும் அந்த மாஸ்டரும் அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. இந்த பக்கம் சுந்தர் எப்பவும் போல தன்னுடைய கடையில் தந்தூரி சிக்கன் வியாபாரத்தை ரொம்ப நேர்மையாகவே செஞ்சுக்கிட்டு இருந்தான். பழையபடி அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சுந்தரோடைய கடையில் வந்து சிக்கன் தந்தூரியை வாங்கி சாப்பிட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அவனும் சந்தோஷமாக வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தான். இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்குங்க. இன்னொரு கதையில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.